Hello everyone, welcome back to Just to Mastery. இந்த வீடியோல நம்ம sum of digit modified, அதாவது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, whether the given number is a magic number or not அப்படிங்கிறதும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம கிட்ட ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, the number variable is n. ஸோ n வந்து ஒரு இன்டீஜர், ஓகேங்களா? ஸோ அந்த நம்பர் மேஜிக் நம்பரா இல்லையா அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மேஜிக் நம்பரா இருந்தா 1 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா 0 அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். Now the million dollar question is what is magic number, கரெக்ட்டுங்களா? ஸோ இவங்க என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, a number is said to be magic if the sum of its digits, முதல்ல இதோட sum of digits இருக்கு இல்லையா, அந்த sum of digits are calculated till a single digit. ஸோ நம்ம sum of digit கண்டுபிடிச்சிக்கிட்டே வரணும் till single digit வர்ற வரைக்கும். ஸோ நம்ம அதை ரெக்கர்சிவா கண்டுபிடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ இப்போ ஃபைனலா சம் ஆஃப் டிஜிட் பண்ணிட்டே வரும்போது ஒரு சிங்கிள் டிஜிட் கிடைக்கும் இல்லையா ஒரு நம்பரு. ஸோ அந்த நம்பர் ஒன்னா இருந்தா தட் இஸ் அ மேஜிக் நம்பர். அந்த நம்பர் ஒன்னா இல்லைன்னா தட் இஸ் நாட் அட் ஆல் அ மேஜிக் நம்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ n வந்து 1234 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பார்த்துக்கலாம். 1235. இப்போ 1235 அப்படின்னு என்கிட்ட ஒரு நம்பர் இருக்கு. 1235. ஸோ முதல்ல இந்த n வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், நான் இதுக்கு சம் ஆஃப் டிஜிட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்னது, 3 5 10 11. ஓகே, இப்போ இந்த 11ங்கிறது ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், இதுக்கு சம் ஆஃப் டிஜிட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்னது, 2. இப்போ இது வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர். அப்ப இது சிங்கிள் டிஜிட் நம்பர், பட் இது என்னது, இது 2. பட் இந்த நம்பர் 1 கிடையாது. இதுவே இந்த நம்பர் 1 இருந்தா திஸ் இஸ் அ மேஜிக் நம்பர். அப்ப இதுல இது மேஜிக் நம்பர் கிடையாது. அதுதான் இதோட அவுட்புட். ஓகேங்களா? சரி, அப்ப இதுக்கு வந்து மேஜிக் நம்பர் கிடையாது. ஸோ வி ஹாவ் டு ரிட்டர்ன் 0. ஸோ நான் சொன்னதே தான் இங்க சொல்லியிருப்பாங்க. முதல்ல 11, அதுக்கப்புறம் 2. ஸோ இது 1 கிடையாது, அதனால இது மேஜிக் நம்பர் கிடையாது. இப்ப நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு 1234. இது முதல்ல ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரே கிடையாது. ஸோ அதனால டில் சிங்கிள் டிஜிட் நம்பர் வர வரைக்கும் நான் சம் ஆஃப் டிஜிட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்னது, சிங்கிள் சம் ஆஃப் டிஜிட் கண்டுபிடிச்சா என்னது, 4 10. கரெக்டுங்களா? 3 6 10. இப்போவும் இது வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் கிடையாது. ஸோ அதனால திரும்ப சம் ஆஃப் டிஜிட் கண்டுபிடிச்சோம்னா 1. அப்போ ஃபைனலா இப்போ எனக்கு ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரும் கிடைச்சிருக்கு. அட் த சேம் டைம் அதோட ஆன்சர் என்னவாவும் இருக்கு, 1 இருக்கு. அப்ப இந்த கேஸ்ல நான் என்ன ரிட்டர்ன் பண்ணலாம், ஐ கேன் ரிட்டர்ன் ட்ரூ. ட்ரூ மீன்ஸ் 1 அப்படின்னு நான் ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் 1. ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்சருக்கு ரிட்டர்ன் 1. இதுதான் அவுட்புட். இங்க அவுட்புட் 0. சரி, ஓகே. அப்ப முதல்ல சம் ஆஃப் டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் சம் ஆஃப் டிஜிட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம். உள்ள நமக்கு வந்து ஒரு வேரியபிள் n அப்படின்னு இருக்குன்னா சம் ஆஃப் டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுவும் ரெக்கர்சிவா கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸின்னு சொல்லியிருந்தேன்னா, இஃப் n ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் 0 அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இஃப் n இஸ் n லெஸ் தென் 10 அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருவேளை n சிங்கிள் டிஜிட் நம்பரா இருந்ததுன்னா ஸோ அப்ப அதே நம்பரை ரிட்டர்ன் பண்ணிடலாம். இதுதான் பேஸ் கேஸ். ஓகேங்களா? இப்போ எப்படி பண்றது, ரிட்டர்ன் n mod 10, முதல்ல லாஸ்ட் டிஜிட்டை எடுத்துக்கோங்க, பிளஸ் திரும்ப அகைன் சம் ஆஃப் டிஜிட் ஆஃப் n by 10. இப்போ இந்த லாஸ்ட் டிஜிட் இல்லாம ஸோ நம்ம அதே ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஸோ இதுதான் சம் ஆஃப் டிஜிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ரெக்கர்சிவ் கோடு. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் சம் ஆஃப் டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ நம்ம அதை இங்க ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணி ஸோ நான் உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ என்னது, சம் ஆஃப் டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும். பட் மேஜிக்ல என்ன பண்றது, முதல்ல நான் இப்போ ரெக்கர்சிவா நான் சொல்லணும்னா எனக்கு முதல்ல நான் செக் பண்ண வேண்டியது, முதல்ல இது சிங்கிள் டிஜிட் நம்பரா, கண்டிஷன் சிம்பிள். ஓகேங்களா? முதல்ல இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ இதுதான் நம்பர் அப்படின்னா 1234. ஃபர்ஸ்ட் நான் இந்த நம்பருக்கு செக் பண்ண வேண்டியது என்னது, இப்போ இதை வந்து கேபிட்டல் என்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் n அப்படின்னா முதல்ல இந்த n ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரா அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆமா ஒரு n சிங்கிள் டிஜிட் நம்பரு அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம். இல்ல இது சிங்கிள் டிஜிட் நம்பர் இல்ல அப்படின்னா என்ன பண்றது, முதல்ல இது ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரா கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணணும், இதுக்கு சம் ஆஃப் டிஜிட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதே தான் ஃபர்ஸ்ட். ஸோ இதுக்கு பேஸ் கோடு அப்படிலாம் ரொம்ப குழப்பிக்க கூடாது. இஃப் முதல்ல இது ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரான்னு நான் எப்படி செக் பண்றது, ஸோ லெஸ் தென் 10 இருந்ததுன்னா கண்டிப்பா சிங்கிள் டிஜிட் நம்பர். அப்போ இந்த n லெஸ் தென் 10 இருந்ததுன்னா இது ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர். சரி, ஒருவேளை சிங்கிள் டிஜிட் நம்பர் இல்லைன்னா நான் என்ன பண்ணணும், ஸோ இங்க நான் என்ன பண்ணணும், அதே தான். சிங்கிள் டிஜிட் நம்பர் இல்லைன்னா அப்ப அதோட ஆன்சர் என்னன்னு எனக்கு தெரியாது. அப்போ இதோட சம் ஆஃப் டிஜிட் கண்டுபிடிங்க. ஸோ இதோட சம் ஆஃப் டிஜிட் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சோம்னா 10. அப்போ இதுக்கு சேம். இப்போ இந்த 10ங்கிறது மேஜிக் நம்பரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கலாம். கரெக்டா? எனக்கு இது மேஜிக் நம்பரா இல்லையான்னு தெரியுமானா
எனக்கு வந்து இது தெரியல. ஏன்னா இதோட சம் ஆஃப் டிஜிட் வந்து சிங்கிள் டிஜிட் கிடையாது. கரெக்ட்டுங்களா? முதல்ல இந்த நம்பரே சிங்கிள் டிஜிட் கிடையாது. அப்ப நான் என்ன பண்றேன், சரி இதோட சம் ஆஃப் டிஜிட்ட கண்டுபிடிச்சுட்டு, இப்போ இது சிங்கிள் டிஜிட் நம்பரான்னு பார்த்தா இதுவும் கிடையாது. அப்ப என்ன பண்றேன், அப்ப இது மேஜிக் நம்பரா இருக்குமா? இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் அகைன் திரும்ப ஒரு இதுக்கு சம் ஆஃப் டிஜிட் கண்டுபிடிச்சு நான் மேஜிக் நம்பரா இல்லையாங்கிற அந்த ஃபங்ஷனுக்கு கால் பண்றேன். ஓகேங்களா? அப்போ இது வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர் இல்லன்னா, என்ன பண்ணணும்? சேம் அந்த ஃபங்ஷன்ல இந்த ஃபங்ஷனுக்கு தான் தெரியும். இந்த நம்பர் வந்து இப்போ ஒரு பர்ட்டிகுலர் நம்பர் வந்து சிங்கிள் டிஜிட் நம்பரா இருந்தா நான் டைரக்ட்டா சொல்லிறலாம். ஏன்னா அது மேஜிக் நம்பரா இல்லையான்னு ஃபைனலா. ஏன்னா அது 1ஆ இருந்தா நமக்கு வந்து மேஜிக் நம்பர், இல்லன்னா மேஜிக் நம்பர் இல்ல. அப்படி இல்லன்னா அத யார் சொல்லலாம்? என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த இஸ் மேஜிக்ங்கிற ஃபங்ஷனுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த நம்பர் மேஜிக் நம்பரா இல்லையான்னு. அப்ப நான் என்ன பண்றேன்? சேம் ரிட்டர்ன் இஸ் மேஜிக் அப்படிங்கிற ஃபங்ஷனுக்கு கால் பண்றேன். எதுக்கு? இதோட சம் ஆஃப் டிஜிட் கண்டுபிடிச்சு அதை பாஸ் பண்றேன். ஓகேங்களா? அப்ப சம் ஆஃப் டிஜிட் ஆஃப் n சம் ஆஃப் டிஜிட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அதை பாஸ் பண்றேன். ஸோ அப்படி பாஸ் பண்ணும்போது இதோட ஆன்சர் என்னவோ அதுதான் எனக்கு இது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்படி லைனா ஒவ்வொன்றா பார்க்கும்போது நீங்க பாருங்க. ஸோ முதல்ல எண்ணில் 1234 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ எனக்கு இது மேஜிக் நம்பரா இல்லையான்னு நான் சம்வாட் இப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் யாரு இஸ் மேஜிக் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மேஜிக் ஃபங்க்ஷன்ல நம்ம கொடுத்துருக்கோம். மேஜிக் ஆஃப் 1234 இது என்ன பண்ணணும்? சம்வாட் ஒரு ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணணும். ஆனா இது ரிட்டர்ன் பண்றதுக்கு இது இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, ஓகே 1234 அப்ப இது சிங்கிள் டிஜிட் நம்பர் கிடையாது. அப்போ நான் என்ன பண்றேன்? இதோட சம் ஆஃப் டிஜிட்டை முதல்ல கண்டுபிடிக்கிறேன். இதோட சம் ஆஃப் டிஜிட்டை முதல்ல கண்டுபிடிக்கிறேன். சம் ஆஃப் டிஜிட் கண்டுபிடிச்சா என்னது? சம் ஆஃப் டிஜிட் வந்து 10 அப்படின்னு வருது. ஓகேங்களா? அப்ப நான் இந்த 10 மேஜிக் நம்பரா இருந்தா இதுவும் மேஜிக் நம்பர் தான். அப்ப நான் இந்த 10 மேஜிக்கா இல்லையான்னு பண்றதுக்கு என்ன பண்றேன்? அப்போ இதோட ஆன்சர் என்னன்னா ரிட்டர்ன் மேஜிக் ஆஃப் 10. ஓகேங்களா? ரிட்டர்ன் மேஜிக் ஆஃப் 10 அப்படின்னு நான் சொல்றேன். இதோட ஆன்சர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? இதை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இப்போ இந்த மேஜிக் ஆஃப் 10 என்ன பண்ணும்? ஓ மேஜிக் ஆஃப் 10 நான் முதல்ல இந்த மேஜிக் ஆஃப் 10 சிங்கிள் டிஜிட் நம்பர் கிடையாது. அப்ப என்ன பண்றேன்? சம் ஆஃப் டிஜிட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்ப இதோட ஆன்சர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? ரிட்டர்ன் மேஜிக் ஆஃப் இதோட சம் ஆஃப் டிஜிட் கண்டுபிடிச்சோம்னா இப்போ இந்த என்னோட சம் ஆஃப் டிஜிட் கண்டுபிடிச்சோம்னா 1. அப்போ இந்த மேஜிக் ஆஃப் 1 என்ன சொல்லும்? இப்பதான் இஃப் கண்டிஷன்ல. அப்போ இது ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர். இங்க வந்திருக்கிற n வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர். ஓகே n less than 10 சிங்கிள் டிஜிட் நம்பர். ஓகே அப்ப சிங்கிள் டிஜிட் நம்பர்னா எப்ப மட்டும் ட்ரூன்னு அதாவது 1ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் ஸோ n ஈக்குவல் டு 1ஆ இருந்தா 1ன்னு ரிட்டர்ன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா 0ன்னு ரிட்டர்ன் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்ப இந்த கேஸ்ல இப்போ ஒவ்வொரு டிபெண்டன்சி இருக்கு இல்லையா? இங்க இருந்து இது இதை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இது இதை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்ப இந்த கேஸ்ல இந்த மேஜிக் ஒண்ணுங்கிறது எதை ரிட்டர்ன் பண்ணும்? ஸோ எனக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா அந்த ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான் இருக்கு. அதுவும் 1. அப்ப இது வந்து 1 அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்ணும். அப்ப நான் இந்த 1 எங்க வரும்? இங்க வரும். அப்ப இங்க 1 இருக்கா? இந்த 1 எதை ரிட்டர்ன் பண்ணும்? இங்க கொடுக்கும். அப்ப ஃபைனலா இந்த ஃபங்க்ஷன் எனக்கு 1ங்கிறத ரிட்டர்ன் பண்ணிரும். சரி இதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். 1235 ஸோ இதெல்லாம் நீங்க ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சம் ஃபங்க்ஷன். ஸோ நான் சம் வாட் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். முதல்ல இந்த 1235 சிங்கிள் நம்பர் கிடையாது. அதனால நான் என்ன பண்றேன்? திரும்ப சம் ஆஃப் டிஜிட் கண்டுபிடிச்சு இது மேஜிக் நம்பரான என்னுடைய ஃபங்க்ஷன்ட்ட கேட்கறேன். சம் ஆஃப் டிஜிட் கண்டுபிடிச்சீங்கன்னா 8 11. ஓகே ஸோ இப்போ இந்த 11 ஸ்டில் சிங்கிள் நம்பர் கிடையாது. அப்ப என்ன பண்றேன்? என்னுடைய மேஜிக் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் தெரியும். நான் அந்த என்னுடைய மேஜிக் ஃபங்க்ஷன் கிட்ட கேட்கறேன். இது என்னுடைய மேஜிக் நம்பரா அப்படின்னு கேட்கறேன். இது கண்டுபிடிச்சோம்னா 2. சம் ஆஃப் டிஜிட் கண்டுபிடிச்சு அந்த மேஜிக் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தோம்னா 2. அப்போ இது சிங்கிள் நம்பர். இது சிங்கிள் நம்பர்னா இது எதை ரிட்டர்ன் பண்ணும்? ஸோ டைரக்டா செக் பண்ணும். இந்த சிங்கிள் நம்பர் 1ஆ இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். 1ஆ இல்லைன்னா என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 0ங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். அப்ப நான் இங்க 0ன்னு ரிட்டர்ன் பண்ணேன். அப்ப இதுக்கு 0ன்னு கிடைச்சிருச்சுன்னா இதை யார் கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு நான் என்னத்தை கொடுப்பேன்? 0ன்னு கொடுத்துருவேன். அப்ப இந்த ஃபங்க்ஷன் யார் கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு நம்ம 0ன்னு கொடுத்துருவோம். அப்ப 1235க்கு ஆன்சர் 0. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் இந்த ஃபங்க்ஷன் ரெக்கர்சிவா ஒர்க் ஆகுது. எக்ஸ்பிளனேஷன் ஃபைன். ஸோ ரன் பண்ணி ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். 1000 இவ்வளோ டெஸ்ட் கேஸ் இருக்கா? ஸோ செக் பண்ணி பார்ப்போம். ஓகே ஸோ அவ்வளோதாங்க. எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த கொஸ்டின் நேம் நீங்கள் மேஜிக் நம்பர் ஆர் நாட்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை சேம் சம் ஆஃப் டிஜிட் மாடிஃபைட்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வி ஹாவ் டு கெட் தி ப்ராப்ளம் சால்விங் மைண்ட், அதாவது அந்த லாஜிக்கல் மைண்ட் வரணும்.
ஸோ அதனால இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண வே உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பின் பண்ணுங்க. தென் என்னுடைய ஒரு மோட்டிவேஷனுக்காக ஒரு நிறைய லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் போட்டு விடுங்க. ஓகேங்களா? ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை, டேக் கேர்.